ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாவர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 4 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 days தான் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஏப்ரல் 27க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ ஆனுவல் சிடிசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakhs per annum வந்து தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2025 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து இந்தியாவில் அவங்க எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, அதாவது பிஇ, பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். எம்இ, எம்டெக், எம்சிஏலாம் பண்ணியிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்லி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் எம்இ, எம்டெக், எம்சிஏலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, டேட்டா சயின்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இசிஇ, ட்ரிபிள்இ கூட பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் மெக்கானிக்கல், சிவில் இந்த ஜாபில் எலிஜிபிள், இந்த பிரான்ச்சில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் 10th, 12th எல்லாத்துலேயுமே வந்து 75% மேலே இருக்கணும். யூஜி, பிஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஜி பண்ணியிருந்தால் மட்டும் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். பிஜி பண்ணியிருந்தால் எலிஜிபிள் கிடையாது. ஸோ யூஜி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 7.5 சிஜிபிஏக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் போட்டாலும் ரீலொகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பர் வீக்குக்கு நீங்கள் 5 days ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 years வந்து உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 பாஸ்ட் அவுட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சேல்ரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 lakhs per annum தராங்க. நீங்கள் 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் ப்ராடக்ட் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் பிடெக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலன்ட் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி, உங்கள் லிங்க்ஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்ணால் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் கன்சல்டன்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ரோக்ராமிங்ஸோட உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன்
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டீம் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.